ஹே ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 11:10, அதாவது நைட்டு 11 மணி ஆகுது. அதனால தான் குட் ஈவினிங். பக்கத்தில் நாய்ஸ் இருந்ததுனால சரியும் எதுவும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ என்ன இந்த வீடியோவில் சொல்ல வர போகிறேன்னா, ஸ்டீவ் ராஜர்ஸ் இஸ் பேக் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தலைவன் வரணும் அப்படிங்கிற இதில் நான் இருந்தேன். ஏன்னா நான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன். பிக் 3யில் கண்டிப்பாக நான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன். சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். டூம்ஸ்டேயில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தனியான டீசரே ஒன்று விட்டாங்க. சரி, ஓகே, தலைவனை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மெயின் ரோல் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன்னா டைரக்டர் வேறு யாராவது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரூசோ பிரதர்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபேன். ஸோ இருக்கும்னு நினச்சது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த படத்தில் கிறிஸ் எவன்ஸ் ஆஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கேப்டன் அமெரிக்காவாக கூட வரலாம், இல்லை நோமேட், இல்லை நார்மலாக ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸாக கூட வரலாம். அப்படி வர மாதிரி இருந்தால் ஸ்டீவ் ராஜர்ஸோட கேரக்டர் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமருங்கிறத தாண்டி ரூசோ பிரதர்ஸ்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. இது எல்லாத்துக்கும் மேலே எதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்கணும், என்ன காரணம்னா, எண்டு கேமில் தலைவன் பாஸ்ட்டுக்கு போய் எல்லா ஸ்டோனையும் ரிட்டர்ன் பண்ண போயிருப்பாப்புல. அங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாப்புல. அது ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஒரு இன்கஷனுக்கு ட்ரிகராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது இங்கே இல்லை மேட்ரு. லோக்கி சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோடில் லோக்கி சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி சொல்லியிருப்பாப்புல, டிவியை வந்து நீங்கள் என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க, ஓகே, அவெஞ்சர்ஸ்லாம் அங்கே டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களே ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி லோக்கி கேட்டிருப்பாப்புல. அதுக்கு ரெவோனா சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி அது எழுதப்பட்ட விதி, அவெஞ்சர்ஸ் வந்து அப்படி டைம் ட்ராவல் பண்ணி ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்ணி தேனோஸை கொல்லணுங்கிறது எழுதப்பட்ட விதி அப்படின்னு. ஆனால் எழுதப்படாத ஒரு விதி என்னென்னா, ஸ்டீவ் ராஜர்ஸ் போய் அங்கே பெகி கார்ட்டரோட வாழ்ந்தது தான். அது ஒரு விதமான பிரான்ச்சை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே லோக்கி சீசன் 1 எபிசோடு 1ல் லோக்கி தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது பின்னாடி பார்த்தா யாரோ ஒரு லேடியை, லைக் பெகி கார்ட்டர் அப்படி தான் தெரியும், அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியும் டிவியை. அது யாருன்னு சரியாக தெரியல எனக்கு. அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த வின்டேஜ் லுக்கெல்லாம் பார்க்கும்போது பெகி கார்ட்டர் மாதிரி தான் தெரிஞ்சு. நானும் நோட் பண்ணி பார்த்தேன், ஓகே பெகி கார்ட்டர் தான் போல் அப்படின்ட்டு. கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா எண்டு கேம் அதே மாதிரி லைக் எப்படி சொல்கிறேன்னா, எண்டு கேம் ரீஎடிட் பண்ணி வெர்ஷன் தேட்டரில் திரும்ப ரீரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் ஆட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது கேப்டன் அமெரிக்கா கூட திரும்ப இருக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஆட் பண்ணி என்ன ஏதுன்னு கூட விடலாம், சொல்ல முடியாது. டூமுக்கான ஒரு ஹைப்பை கூட க்ரியேட் பண்ணி அது போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் நிறைய ரூமர் சுற்றுது. ஸ்டீவோட பையன்தான் டாக்டர் டூம், விக்டர் வான் டூம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பெரிய ரூமர் என்னென்னா, அங்கே இருக்கிற ஸ்டீவ் ராஜர்ஸ் நம்ம எர்த்து 616 போன அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் அவர் பாஸ்டில் போனாது ஓகே, பட் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எர்த்து 828 யூனிவர்ஸை சேர்ந்தது. அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸில் அந்த யூனிவர்ஸை சேர்ந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படின்னு சொல்லியும் ரூமர் இருக்குது. எது என்னமோ, என்னை பொறுத்த வரைக்கும் எண்டு கேம் ரீரிலீஸ் அப்போ தெரிஞ்சிடும் என்ன ஏது அப்படின்னு. இல்லை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் அப்போ தெரிஞ்சிடும். எனிவேஸ் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த இன்னும் 10 மாதம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 18 அன்னைக்கு தான் ஒரு பெரிய வேர்ல்டு வைடோட பிக்கஸ்ட்டு மூவியை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டீவ் ராஜர்ஸ் இஸ் பேக்குங்கிறத இப்போ வரைக்கும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா தி பிக்கஸ்ட் 3ல் அயன்மேன் அவ்வளோதான் முடிச்சிட்டாப்புல. கேப்டன் அமெரிக்கா எங்கே போனார்னே தெரியல. போய் சாமுக்கிட்ட ஷீல்டை கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டாப்புல. ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா தார் மட்டும்தான் இருந்தாப்புல. தார் அண்ட் லவ் அண்ட் தண்டர்லேயும் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் இப்போது டீசர் பார்க்கும்போது தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பார்ப்போம். இப்போது மார்வல் டவுன்ஃபாலில் கிடையாது, ஒரு திரும்ப அவங்க விட்டதை பிடிக்க பார்க்குறாங்க. எனிவேஸ் நம்ம இந்த டைமில் மார்வல் கன்னிகளாகிய அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பார்ப்போம். டூம்ஸ்டேவை பார்த்துட்டு அதோட ரிவ்யூ போடுறேன். அதே மாதிரி எண்டு கேம் ரீரிலீஸ் அப்போது
போடுறேன், ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ், யாரெல்லாம் டூம்ஸ்டேக்கு வெயிட் பண்ணுறீங்களோ டூம்ஸ்டேன்னு ஹேஷ்டேக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.